பார்க்கலாம். ம். So find Taylor series. F of z equal to z plus 1 divided by z minus 3 into z minus 4 about the point z equal to 2. Z equal to 2. And also first ரெண்டு கொஸ்டின் z equal to 2ங்கிற ஒரு பாயிண்ட் அண்ட் z equal இது ரெண்டாவது கொஸ்டின் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் z equal to 0 போடு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் z equal to 0. அப் டு 4 டேர்ம் வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. அப் டு 4 டேர்ம். 4th டெரிவேட்டிவ் கேட்கலாம். நல்லா அடிச்சுங்க 4 டேர்ம். 4 டேர்ம் எத்தனை பண்ணு கண்டுபிடிக்கணும்? நம்ம 3 வரைக்கும் பண்ணலாம் சார். 3 கிடையாது. டேர்ம் தான் கேட்கறான். நாமளே 4 டேர்ம் தான் போட்டப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை டேர்ம் இருக்குன்னு எனக்கு கவுண்ட் பண்ணி பாரு. புரியல அப்படின்னா 4 டேர்ம்னா f of a ங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். f dash of a ங்கிற ஒரு டேர்ம் இருக்கும். ஓ அது சொல்றேன். ஓ ஓகே. டெரிவேட்டிவ் பத்தி சொல்லலாம். மொத்தமா 4 டேர்ம் கண்டுபிடிக்கிறோம். அப்ப 4 டேர்ம் தான் நம்ம மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே. அந்த வேர்ட் கொடுத்தனா அது எத்தனை டேர்ம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 3 டேர்ம் கொடுத்தனா நீ செகண்ட் டெரிவேட்டிவ் வரைக்கும் f of z is equal to z plus 1 divided by z minus 3. பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல பண்ணணுமா? பார்ஷியல் பண்ண வேண்டாம். நார்மல் டெரிவேட்டிவ்ல பண்ணணும். நார்மல் பார்ஷியல் வந்து நம்ம வந்து இங்க லாரன்ஸ் சீரிஸ் தான் பண்ணுவோம். இதுல பண்ண மாட்டோம். சார் இது நார்மல் கஷ்டம். போட்டு தான் ஆகணும். நான் கஷ்டம் விட்டுற முடியாது. டெரிவேட்டிவோட வேல்யூஸ் போட்டு தான் ஆகணும். நம்ம பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சு பண்ணிக்கலாம்ல? பார்ஷியல் ஃபிராக்ஷன் வச்சு பண்ணா கரெக்டா வரும். நமக்கு எப்படி தெரியும்? ஏன் சார்? இல்ல இங்க நம்ம டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணி போடுற கான்செப்ட் தான் இங்க இருக்குது. சரியா? நீ பார்ஷியல் போட்டா கரெக்டா இல்லையாங்க நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். போடுங்க பார்ஷியல் போடுங்க. பார்ஷியல் போட முடிஞ்சா போடுங்கிறேன். நான் கரெக்டா வந்தாலும் வர சான்ஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். போட்டு பாருங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் போடுங்க. ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிச்சு வந்தாலும் ஓகே தான் சொல்றேன். பார்ஷியல் ஃபிராக்ஷன் எப்படி பண்ணனும் தெரியாது. பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஏன் தெரியாது போகுது? போன வருஷம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தீல்ல சார். இந்த क्वेश्चन எது வரைக்கும் பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்ணி அதுக்கு அப்புறம் எதுக்கு மேல வேற பண்ணனும்? ஏபி கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டைப் பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைப். சரி நீங்களே பண்ணுங்க சார். அப்ப என்னாச்சு? z plus 1 divided by z minus 3 into z minus 4. நீ சொன்ன பார்ஷியல் ஃபிராக்ஷன் அதனால பார்ஷியல் ஃபிராக்ஷனே பண்றேன். அப்ப a divided by z minus 3 plus b divided by z minus 4. ஃபர்ஸ்ட் பார்ஷியல் ஃபிராக்ஷனோட இன்ட்ரோட கொடுக்கணுமா? மறந்துட்டியா? இன்ட்ரோட கொடுத்துட்டு போட்டா இதெல்லாம் தெரியும். அப்ப தெரியல கிடக்கணும் போடு. நான் போட தெரியல. b equal to 5 a equal to minus 4. கரெக்ட்டா சார்? இல்ல எனக்கு டெரிவேட்டிவ் கான்செப்ட் இருக்குது. நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணா கரெக்டான வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அதான் சார். ஓகே ஓகே. இப்போ என்ன a ஈக்குவல் என்ன வந்ததுன்னா இது சிம்பிளிஃபை பண்ணா a ஈக்குவல் என்ன b ஈக்குவல் என்ன -4 5 -4 5. செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டா? போட்டா நானும் போட்டா தான் எனக்கு தெரியும். z வந்துட்டு z4 வச்சீங்கன்னா b வந்துட்டு 5 வரும். z3 வச்சோன்னா -a is equal to 4. அப்போ a equal to -4. 3 போட்டா 3 போட்டா இங்க வந்து 4 வருது. -3 தான் போடுறேன். கரெக்ட் தான். கரெக்ட் தாங்க. என்ன ஓகே. அப்ப என்ன ஆகும்? z plus 1 divided by z minus 3 into z minus 4 can be written as -4 divided by z minus 3 plus 5 divided by z minus 4.
கரெக்டாப்பா? ம் சரி. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நம்ம இத எடுத்துட்டோம். பட் இதுக்கப்புறம் நம்ம எப்படி நம்ம டெய்லர் சீரிஸ்க்கு மாத்துறங்கிறது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோ. சரியா? ம் ஸோ நம்மளுக்கு என்ன? மாலஸ் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1க்கு டெய்லர் சீரிஸ் இருக்குது. கரெக்டா? ம் லெஸ் தென் 1க்கு டெய்லர் சீரிஸ். சரியாம்மா? ம் அப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஃபங்க்ஷன் என்ன? -4 இன்ட்டு 1 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 3. கரெக்டாப்பா? ஓகே சார். இஜெட் மைனஸ் 3 அது மாதிரி ப்ளஸ் 5 இன்ட்டு 1 டிவைடட் பை இஜெட் மைனஸ் 4. சரிங்களா? ம் நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டுக்கு ஃபார்முலா இருக்குது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 1 மைனஸ் இஜெட்டு ஹோல் இன்வெர்ஸ் தான் டெய்லர் சீரிஸ். தட் மீன்ஸ் பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா இருக்குது. அதர்வைஸ் 1 பிளஸ் இஜெட்டு ஹோல் இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு டேமும் அந்த ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? இந்த ரெண்டு டேமும் அந்த ஃபார்முலாவுக்கு சார் அது என்ன எதுக்கு என்ன சொல்லுங்க? பைனாமியல் சீரிஸ் தெரியுமில்ல? பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா 4 ஃபார்முலா எழுதணுமே. இஜெட்டு ஹோல் இன்வெர்ஸ் தானே நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஆமாம் சார். அப்போ அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா? ஓ அப்போ என்னாச்சு? -4 என்ன வெளியே எடுக்கும்? அந்த ஃபார்முலாவுக்கு கிடைக்கும் 1 டிவைடட் பை -3. இதுக்கு வெளியே எடுக்கணும். -3 வெளியே எடுத்தது என்ன கிடைக்கும்? 1 z டிவைடட் + பை 1 வரும். 1 மைனஸ் 1 - z/3. கரெக்டுங்களா? ப்ளஸ் 5 இன்ட்டு 1 டிவைடட் பை -4 வெளியே எடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ 1 டிவைடட் பை 1 மைனஸ் z/4. அப்போ என்ன கிடைக்குது? மைனஸ் மைனஸ் ப்ளஸ். அப்போ 4/3ன்னு வந்துடும். இங்கே என்னாச்சு? 1 மைனஸ் z/3 இது ஹோல் இன்வெர்ஸ் மைனஸ் 5/4 5/4 1 மைனஸ் z/4 தி ஹோல் இன்வெர்ஸ். கரெக்டா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ 4/3 என்ன ஃபார்முலா? 1 பிளஸ் z/3 பிளஸ் z/3 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டாட் 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 மைனஸ் 5/4. ஃபார்முலால 1 - zன்னு இருக்கு. நம்ம z தான் z/3ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாமா? 1 மட்டும் கம்பல்சரி வந்துடணும். ஆமா, அந்த ஃபார்முலா படி இங்க z இருக்கிறது யார் இருக்கறா? z/3 இருக்கிறாங்க. 1 - z தி ஹோல் இன்வெர்ஸ். ஓகே. ஆமா ஆமா ஆமா. அப்ப என்னாச்சு? 1 பிளஸ் z/4 பிளஸ் z/4 தி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டாட் டாட் டாட். அப்ப என்னாச்சு? தட் இஸ் ஈக்குவல் டு 4/3. இது எப்படி எழுதலாம்? சம்மேஷன்ல சம்மேஷன் n -1 பவர் n -1 பவர் n இல்லையா? ஆல்டர்னேஷன் z பவர் n z/3 ஹோல் பவர் n. கரெக்ட்டா? z/3 ஹோல் பவர் n. அவ்வளவுதானே சார்? -5/4 சம்மேஷன் n = 0 to infinity z பவர் z/4 பவர் n. ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். சரி, இது வந்து about 0க்கு இது கரெக்டா இருக்கும். பட் about 2ங்கிற பாயிண்ட்டுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் 2ல வேல்யூஸ் வேணும். இது about 0க்கு இது கரெக்ட். சரிங்களா? நான் என்ன சொன்ன புரியுதா? அது about z = 0க்கு இது கரெக்ட். பட் z = 2க்கு என்ன வேணும் நம்மளுக்கு? இந்த இடத்துல z - 2ங்கிற பாயிண்ட்ஸ் வேணும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இது z - 2ன்னு வேணும். இதுக்கு என்ன வேணும்? z - 2ங்கிற வேணும். சரிங்களா? அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எங்க? இந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து z - 2ங்கிற டேர்மை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் என்ன சொன்ன புரிஞ்சுக்கிட்டியா? இது about z = 0க்கு ஓகே கரெக்டான ஃபார்முலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது z = 2ங்கிறது இன்னொரு கான்செப்ட் கொடுத்துக்கிறோம். ரெண்டு கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த ப்ராப்ளம் முடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் எப்படி போறது? z = 0 படிக்கிறீங்க? என்னப்பா?
ஒரு நிமிஷம் காட்டுங்க சார். சார் ஒரே நிமிஷம் நான் இந்த ஸ்டெப் எழுதிக்கிறேன். எந்த ஸ்டெப்பு? கடைசி ஸ்டெப் ஆ 4/3 summation n equal to 0 to infinity z/3 the whole power n minus ஸோ இது எப்படி அபவுட் ஜீரோன்னு சொல்கிறீங்க? இல்ல இது எபோட் ஜீரோ தான்டா. இங்க பாரு, நம்ம டெய்லர் சீரிஸ் என்ன இஜெட் மைனஸ் ஏ ஹோல் பவர் வரணும்ல. ம் அப்ப ஏ வந்து ஜீரோ போட்டா தான் இஜெட் கிடைக்கும். கரெக்ட். அப்ப இஜெட் ஈக்குவல் டு 2க்கு என்ன நம்ம போடல, அதாவது ஏ ஈக்குவல் டு 2க்கு என்ன பாயிண்ட் என்ன நம்ம சீரிஸ் கண்டுபிடிக்கல, ஏ ஈக்குவல் டு 0க்கு மட்டும் தான் போட்டுக்கிறோம். கரெக்டா? அப்ப ஏ ஈக்குவல் டு 2க்கு எப்படி போறதுங்கிறது நான் இப்போ எக்ஸ்பேண்ட் பண்றேன். இது எதாவது டெய்லர் சீரிஸ்ல பண்ணுவோம், தட் மீன்ஸ் லாரன்ஸ் சீரிஸ்ல. பட் நீ டெய்லர் சீரிஸே கேட்டனால நீ எக்ஸ்பேண்ட் பண்றது நான் இங்க கத்து கொடுத்துட்டேன். எந்த டைம்ல இருந்து கண்டுபிடிக்கணும்? இந்த டைம்ல இருந்து. இந்த டைம் சொல்லு, நான் இப்போ எழுதுவேன். இதுல இருந்து தான் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? -4 z - 3 + 5 ஓகே எழுதிக்கலாம். எந்த டைம் சொல்லுங்க? ஓ ஓகே. பார்ஷியல் ஃபிராக்ஷன் கண்டுபிடிச்சோம்ல அந்த டைம்ல. சரி. ஓ ஓகே இஸ் ஈக்குவல் டு -4 பை ஓகே थैंक यू -4 பை z - 3 + 5 பை z - 4. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? about z = 2க்கு கண்டுபிடிக்க போறோம். அப்படியே மீனிங் என்ன? இங்க வந்து எனக்கு z - 2ங்கிற டேர்ம் வேணும். இதுக்கு என்ன வேணும்? z - 2ங்கிற டேர்ம் வேணும். அப்ப நான் எழுதக்கூடிய கான்செப்ட் எப்படி இருக்கணும்? 1 - z - 2 ஹோல் இன்வெர்ஸ் ஃபார்முலாக்கு கன்வெர்ட் பண்ணணும். இதுதான் என்னோட ஐடியா. சரியாப்பா? ஏன்னா ஜீரோனா இங்க விட்டுறலாம். பட் இங்க ஜீரோ இல்ல, z - 2ங்கிற டேர்முக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கான உண்டான ஒர்க்கை நீங்க பார்க்கணும். சரியாப்பா? அப்போ -4 கான்ஸ்டன்ட் 1/, இது எப்படி மாத்துறது அப்படிங்கிற ஐடியா யோசிங்க. z - 2 -1 எழுதலாமா? அது கொஞ்சம் புரியல சார். z = 0க்கு z = 2க்கு என்ன பண்ணணும்? 2க்கு தானே இப்ப சீரிஸ், இப்ப 0க்குனா சீரிஸ் என்ன வரணும்? 0 இல்லாம வரணுதா? இந்த அதாவது நம்ம டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நான் அதனால தான் அதுல டெரிவேட்டிவ் போடுறேன். டெய்லர் சீரிஸ் ஃபார்முலா என்ன? f of z = f of a plus f dash of a divided by 1 factorial into z minus a plus f double dash of a divided by 2 factorial into z minus a whole square plus dot dot dot. கரெக்டாப்பா? அப்ப a = 0 போட்டேனா தான் உனக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். கரெக்டா? z ங்கிற டேர்ம். அப்ப a = 2 போட்டா என்ன கிடைக்கும்? இங்க z - 2ங்கிற டேர்ம் தான வரணும். இந்த சீரிஸ் எப்படி மாறும்? இந்த சீரிஸ் எப்படி மாற வேணும்? z - 2 ஹோல் பவர் n டிவைடட் பை என்ன வருது அதை எழுதுவோம். சரிங்களா? அந்த கான்செப்ட் இப்ப நான் கன்வெர்ட் பண்ண வேணும். புரியுதா? அப்ப என்ன பண்ண வேணும்? டெய்லர் சீரிஸ் தான் நம்ம போடல. நம்ம தான் பைனாமியல் சீரிஸ் வந்து டெய்லர் சீரிஸ் கண்டுபிடிக்கணும் வந்துட்டோம்ல. அதனால என்ன பண்ண போறேன்னா, இங்க இருக்கிற டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து நான் z - 2க்கு மாத்த வேணும். புரியுதா? இங்க இருக்கிற டேர்ம் என்ன பண்ண போறேன்? z - 2 மாத்தி பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். சரியாப்பா? நான் ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ற பாரு, அதுக்கப்புறம் புரியலாம் பேசிக்கலாம். சரிங்களா? சரி, பிளஸ் 5 டிவைடட் பை இது z - 2க்கு வேணும். அப்ப என்னாச்சு? z - 2 - 2ன்னு எழுதிட்டேன். சரிங்களா? சரி, நம்மளுக்கு என்ன வேணும்? இதுக்கு ஒரு பிராக்கெட் போடுங்க. இந்த டேர்ம் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி என்ன வேணும்? இதுக்கு ஒரு பிராக்கெட். சரிங்களா? இப்போ என்ன பண்றோம்? அடுத்த ஒர்க்கு நல்லா மெயினா கவனிச்சுக்கோங்க. -4 டிவைடட் பை -1 வெளியே எடுத்துட்டேன். அப்ப அப்படி எடுக்கும்போது இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 மைனஸ் ஆஃப் z - 2ன்னு கிடைக்கும். இதுல என்ன டவுட் இருக்குதா? பிளஸ் 5 டிவைடட் பை இதுக்கு -2 வெளியே எடுத்துட்டேன். ஸோ -2 வெளியே எடுத்துட்டா இங்க என்ன நடக்கும்? 1 டிவைடட் பை z, அதாவது 1 மைனஸ் z - 2 டிவைடட் பை 2ன்னு கிடைக்கும். சரியாப்பா? புரிஞ்சுதா? டவுட் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுச்சு. எது? இதா மேல இருக்கிறது அது புரிஞ்சுச்சு. இது என்ன பண்ணணும்? நான் பைனாமியல் சீரிஸ் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணணும். பைனாமியல் சீரிஸ் நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? 1 - z ஹோல் இன்வெர்ஸ் இல்லனா 1 + z ஹோல் இன்வெர்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஆமா. அப்ப அதனால என்ன பண்ண போறேன்? மைனஸ் வெளிய எடுத்தனா அந்த ஃபார்மேட் கிடைக்கும். -1 வெளியில எடுக்கணும். ஆமா.
minus ஒன்னுக்கு 4 by -1 minus எழுதணும்னா 1 into 1 divided by 1 minus z minus 2 ம் plus ம் 5 by minus 2 ம் 1 divided by 1 minus z minus 2. z minus 2 2 இல்ல அதுக்கு அது டிவைட் பை 2 போடணும். என்ன சரியா? டேய் இது ரெண்டையும் சேர்த்து காமனா 2 எடுக்கிறீல்ல 2 எடுக்கும்போது இதுக்கு டிவைட் பை 2 வருமா ஓ வராதா? அந்த 2 காணாம போயிருமா? ஆ ஓகே. அப்ப இதான் என்னாச்சு 4ன்னு வந்துருச்சு 1 minus z minus 2 கரெக்டா ஹோல் இன்வர்ஸ் கரெக்டாப்பா? அப்ப minus pi by 2 1 minus z minus 2 divided by 2 ஹோல் இன்வர்ஸ் கரெக்டுங்களா? ம் அப்போ அப்ளை பண்ணுங்க. டேடர் சீரிஸ் பைனாமியல் சீரிஸை மாற்றி எழுதுங்க. அப்போ 4 இன்ட்டு இது என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் 4 into 1 plus 1 z minus 2 1 plus z minus 2 plus z minus 2 the whole square dot 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 plus minus 5 by 2 into 1 plus z minus 2 by 2 plus z minus 2 by 2 the whole square dot dot dot. ஓகே சார் புரிஞ்சு. இது இங்கேயே நீ பழகிட்ட இதுக்கு போய் லாரன்ஸ் சீரிஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவை நீயே போட்டுருவ. அப்போ 4 இன்ட்டு இது எப்படி எழுதலாம் சம்மேஷன் n வேரியஸ் ஃப்ரம் 0 to சார் அப்போ எப்பவுமே இந்த இப்படி லாரன்ஸ் சீரீஸ்ல பார்ஷியல் ஃபிராக்ஷன் பண்றப்போ ஃபர்ஸ்ட் வர ஈக்குவேஷன் எப்பவுமே வந்துட்டு z equal to 0 ஓட தானே இருக்கும். z equal to 0னா நீங்க அப்படியே போட்டுடலாம். z வந்து வேற டைம் வந்ததுன்னா அதான் சார் அப்படி கண்டுபிடிக்கிற டேர்ம் வந்துட்டு எப்பவுமே z equal to 0 ஓட தானே இருக்கும். ஆமா வெறும் நார்மலா கண்டுபிடிச்சு z equal to 0 பைனாமியல் அதாவது பைனாமியல் சீரிஸ் வந்து எப்பவுமே z equal to 0 ஓட கான்செப்ட் about 0 ஓட கான்செப்ட் சரியா? மற்றபடி நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி போடணும் சரிங்களா? போட்டாச்சா? சரி இவ்வளோ தூரம் நடத்தியாச்சு. இப்போ நீ இந்த ஒரு சம் கொடுக்குறேன். ஆக்சுவலாக நான் டெரிவேட்டிவ் கான்செப்ட் வச்சு போடும்போது நீங்கள் இந்த கான்செப்ட்டுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை இதான் லாரன்ஸ் சீரிஸ் வரும். ஓகே எனக்கு கம்ப்ளீட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கொஷின் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள் இந்த ஐடியாவில் வச்சு. ஏன்னா முடிஞ்சவங்க டெரிவேட்டிவ்ல போட்டு போகிற டெய்லர் சீரிஸ்னால் ரெண்டுலேயும் போடுங்க. f of z is equal to z minus 1 by z plus 1 about z equal to 0 and z equal to 3.